அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் திருக்குரானை நம்ம தொடர்ந்து ஓதி வரோம். குரானில் உள்ள விஷயங்களை இன்றைக்கி காலகட்டத்தோடு நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேசிக்கான முறையில், ஆரம்பகட்ட முறையில் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லா. சூரா அல் அன்ஃபால் 8வது அத்தியாயமான இந்த அத்தியாயம் போரில் கிடைத்த பொருட்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. முதல்ல போர்னா என்ன, எதற்காக இந்த போர், யார் எல்லாம் அந்த போரில் கலந்துக்கிறாங்க, இதை பற்றிலாம் இறைவன் பேசுகிறான். கிடைக்கக்கூடிய பொருட்கள் யார் யாருக்கு சொந்தம், போரில் நமக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடியவங்க விட்டு சென்ற அந்த பொருட்கள் யாருக்கு சொந்தம், எவ்வளோ பங்கு, இதை பற்றிலாம் இறைவன் பேசியிருந்தான். இதில் முக்கியமாக அந்த போரில் யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க, பங்கு பெறும்போது யார் அங்கே இருந்தவங்கள மூட்டி விட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த பயணக்கூட்டம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். 49வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 49வது வசனத்தில் இறைவன் சொல்லியிருந்தான், இதையும் நினச்சி பாருங்கள். நயவஞ்சகர்களும் யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்குதோ அவங்களும் இவங்களுடைய மார்க்கம் இவங்களை மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இஸ்லாமியர்களுடைய மார்க்கம். அன்னைக்கு அந்த நயவஞ்சகர்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள், அதாவது இறைவனை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துணையாக நின்றவர்கள். இவங்களை இவங்களுடைய மார்க்கம் மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, யாராவது அல்லாவை முழுசாக சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாவே போதுமானவனாக இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு இறைவன் பேசியிருந்தான். இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி 50வது வசனத்திலேருந்து இன்னும் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வலவ் தரா இத் யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத்து யஸ்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும் வதுகு அதாபல் ஹரீக். வீழ்த்தப்பட்ட நிராகரிப்பாளர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி கொண்டு இருந்ததை நீர் கண்டிருக்க வேண்டுமே. அந்த வானவர்கள் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள், இதோ சுட்டு பொசுக்குகின்ற தண்டனையை சுவையுங்கள். இது நெசத்திலேயே நடக்குது. அங்கே அதாவது இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சண்டைக்கு போன மூமின்கள் அந்த நிராகரிப்பாளர்களை வீழ்த்துறாங்க. அப்போ வீழ்த்தப்பட்ட அந்த நிராகரிப்பாளர்கள் அவங்களோட உயிர் வாங்கப்படும் போது அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். டைரெக்டாக அன்னைக்கு நடந்ததை பேசுகிறான். இது கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருடங்கள் ஆச்சு, ஹிஜ்ரி எவ்வளோ வருடங்கள் ஆச்சு. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது இதை நம்ம கதையாக பார்க்க முடியாது, உண்மையாகவே நடந்திருக்கு. அப்போ அந்த நிராகரிப்பாளர்களோட உயிரை வானவர்கள் எப்படி எடுக்கிறாங்களாம், முகங்களிலும் முதுகுகளிலும் அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், முகத்தில் லேசாக அரைஞ்சாவே நமக்கு சுளீர்னு இருக்கும், வேறு எங்கே வேணால் அடித்தா தாங்கிடலாம். முகத்துலையும் முதுகுலையும் அடித்தா தாங்கவே முடியாது. மனுஷன் அடித்தாவே தாங்க முடியாதுன்னா மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வரவங்க அடிக்கிறாங்களாம். இன்னும் அவங்க சொல்கிறாங்களாம், சுட்டு பொசுக்கக்கூடிய தண்டனையை சுவையுங்கள். அப்போ எந்தெந்த நிலைமைகளிலெல்லாம் நம்ம இறைவனை அசால்ட்டாக விடுறோமோ அப்போல்லாம் இந்த அடி நமக்கும் விழுமோ அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நேரமும் சிந்தனை வரணும். அப்படி தான் ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளர்களுக்குமே இருக்கும். யாருமே எந்த நபித்தோழருமே இறக்குற வரைக்கும் நிம்மதியாகவே இல்லையாம். ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை இந்த நயவஞ்சகனாக இருந்துருவேனோ, நான் ஒருவேளை இதுவாக ஆயிடுவேனோ
அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்குன்னு அவங்க நல்ல அமல்கள் செய்யாமல் இல்லை. அந்த அந்த ஒரு அதே தான் நமக்கு அந்த ஒரு ஓரத்தில் ஒரு பயம் இருக்கணும். அது நல்லது. யா அல்லாஹ் இந்த மாதிரி என்னை வந்து நேரான வழியில் என்னை இட்டு செல்லு. இந்த மாதிரி நிராகரிப்பாளர்களோட என்னை ஆக்கிடாத. ஒருவேளை நான் செய்கிற சின்ன தவறை கூட நான் நினச்சி நான் பயந்து நிற்கிறது வந்து நல்லது தான். ஆனால் பயந்து நிற்கிறேன்ற பேரில் நான் எந்த வேலையும் செய்யாமல் பயந்து நிற்கக்கூடாது. அது தப்பு. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பயம் இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல எது சரி எது தப்புன்னு. முன்னாடியாவது நபி இருந்தாங்க, வழிகாட்டினாங்க. இன்றைக்கி நபியும் இல்லை, சரியான தலைவர்களும் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டேவாவது உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யணும், ஒவ்வொருத்தருமே. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே வந்து அந்த காஃபிர்களுக்கு இடப்பட்ட தண்டனையையும் இங்கே இறைவன் சொல்லி காமிக்கிறான். தாலிக பிமா கத்தமத் ஐதீக்கும் வஅன்னல்லாஹ லைஸ பிதல்லாமின் லில் அபீத். உங்கள் கைகள் முன்பே சம்பாதித்த செயல்களினால் விளைந்த தண்டனை தான் இது. திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளுக்கு அநீதி இழைப்பவன் அல்லன். யார்? காஃபிர்களை பார்த்து இறைவன் இதை பேசுகிறான். நீங்கள் தானே இதை ஆரம்பிச்சிங்க. நபியாக வந்து சண்டை போடலல்ல, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. நீங்கள் தானே மூட்டி விட்டீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்க. இன்றைக்கி நம்மளும் சில விஷயங்கள் பண்ணியிருப்போம். நம்மனால் ஒரு இடத்துல சண்டை வரும். நம்ம சண்டை போட மாட்டோம். நான் எங்கே சண்டை போட்டேன் அப்படின்போம். ஆனால் நம்மனால் அங்கே ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள விட நமக்கு பாதிப்பு அதிகமாக போயிடும். ஸோ அதுதான், நீங்கள் முன்னாடி செய்த செயல்கள்னால் விளைந்த தண்டனை தான் இது. இதுதான் அன்னைக்கும் நடந்திருக்கு. நிச்சயமாக அல்லாஹ் வந்து தன்னுடைய அடிமைகளுக்கு எந்த அநீதியும் இழைப்பவன் அல்ல. அப்போது அவனுடைய அடிமைன்னு வரும்போது எல்லாருமே தான், காஃபிரு, முனாஃபிக்கு, மூமினு, எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமை தான். ஆனால் அடிமை என்ன பண்ணுறான்? நான் தான் எஜமானன்னு சொல்லிக்கிட்டு இங்கே நிற்கிறான். அதை ஏற்றுக்கிட்டு வேற மற்ற அடிமைகளும் அந்த அடிமையவே நம்புது. இதுதான் இங்கே என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது ஏற்றுக்கிறவே முடியாத ஒரு விஷயத்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது நம்ப முடியுதா? ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை விட நான் ஓப்பனாக என்னால் சொல்ல முடியல. லைட்டாக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போது உங்கள் கைகள் சம்பாதிச்சதன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த தண்டனை. அதை அனுபவிங்க. ஏன் அடிமைகளை நான் என்றைக்கும் அநீதி இழைக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன் பேசிட்டான். அடுத்து கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கஃபரு பி ஆயாத்தில்லாஹி வஃஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் இன்னல்லாஹ கவியுன் ஷதீதுல் இக்காப். இவர்களுக்கு நேர்ந்த கதி ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நேர்ந்தது போன்றதாகும். பாருங்க, அல்லாஹ் ஏன் சம்பந்தமே இல்லாமல் ஃபிரௌனை பற்றி இங்கே பேசணும்? நேற்று நம்ம பேசுனதுக்கு இது இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பாருங்கள். சம்பந்தமே இல்லாமல், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னா நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் வம்சத்தை வச்சு தானே நான் பேசுவேன். இல்லை நீங்கள் என் வம்சத்தை வச்சு என்னுடைய முன்னோர்களை வச்சு தானே நீங்கள் பேசுவீங்க. இதுதானே ப்ராக்டிக்கலாக நடக்கும். அல்லாவும் இப்போ என்ன பண்ணுறான், ஃபிரௌனை பற்றி இப்போ இழுத்து பேசுகிறான். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களை தூண்டி விட்டு நீங்கள் இந்த வேலையை பார்க்க வைக்கிறீங்க. ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவங்க என்ன நடந்துச்சு அதே தான் உங்களுக்கும் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அல்லாஹ்வின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகையால் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அப்போது அல்லாஹ்வின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னா
என்ன இப்போ அல்லாவுடைய சான்றை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிறைய மேஜிக் மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம வந்து ஹதீஸுகள்லையும் குரான்லையுமே கூட நம்ம பார்க்குறோம். அவருடைய கைத்தடி பாம்பானது இதெல்லாம். ஆனால் இவங்க எந்த சான்றை ஏற்க மறுக்கிறாங்க? அப்படி சான்று அப்படின்னா என்னன்னா சட்டம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. சான்று அப்படிங்கிறத சட்டம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று செஞ்சு காமிக்கிறீங்க, அதை நான் அதை ஓகே ஆமாம் நான் கண்ணால் பார்க்குறேன் நம்புகிறேன், இதில் என்ன பிரச்சனை? ஆனால் நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை நான் நடக்கணும்ல, செயல்படுத்தணும்ல. அதில் தான் இவங்க பிரச்சனை பண்ணாங்க காலம் காலமாக. இன்றைக்கும் அதே தான். நபி காலத்துலேயும் அதே தான், நபிக்கு முன்னாடி இருந்த காலத்துலேயும் அதே தான். இறைவனுடைய ரூல்ஸை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? மறுக்கிறாங்க. சான்றுகள் அப்படின்னு வரும்போதெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் அப்படின்னு சிந்திங்க. இன்னும் அதனுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம், அரபி அர்த்தத்தையும் பார்த்துருவோம். பாருங்க, ஆயாத் ஆயாத்தி அப்படின்னா வசனங்கள் மட்டும் இல்லை, வசனங்கள் அவங்க நிராகரித்தாங்கன்னு இல்லை. ரூல்ஸு, வசனம்னா என்ன? சட்டங்கள் தான். சரியா? ஏன்னா இதனால்தான் அரபியையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். தமிழில் படிச்சுக்கிட்டே நான் போயிடுவேன் அப்படின்னா நமக்கு தமிழ் புரியாததன் விளைவு இதனால தான். ஆயாத் அப்படின்னா இங்கே வசனம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் பாருங்கள், சான்றுகள்னு வருது. நமக்கு என்ன பிரச்சனை? தமிழ் அவங்க மொழிபெயர்க்கிறதுலாம் சரிதான், பட் நமக்கு மொழி தெரியலை. தமிழில் ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கும். ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் வரும், பல பொருள்களுக்கு ஒரே சொல்லு வரும். அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியலை. அதனால் இந்த குரான் படிக்க நமக்கு கஷ்டமாக இருக்குது. அரபியும் தெரியலை, தமிழும் தெரியலை, அதுதான் பிரச்சனை. அப்போது அல்லாஹ்வுடைய சட்டங்களை இவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். இப்போ அதுதான் உங்கள் முன்னோர்களை இதுக்காக தான் அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். அதை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். ஏன் அரபியர்கள்ட்ட போய் ஃபிரௌனை பற்றி பேசணும்? ஃபிரௌனை பற்றி பேசினா அரபியர்களுக்கு தெரியுமா? ஆனால் ஃபிரௌனுடைய வம்சத்தில் உள்ளவங்க, ஃபிரௌனுடைய சைட்லேருந்து வந்தவங்களுக்கு அது தெரியும். ஃபிரௌன் தான் அழிக்கப்பட்டுட்டானே, ஃபிரௌன் தான் அழிக்கப்பட்டான். ஆனால் ஃபிரௌனோட கூட்டம், அந்த ஆண்கள் தான், அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்திட்டு போனவங்க தான் அழிக்கப்பட்டாங்க. அதை தாண்டி அங்கே இருந்த பெண்கள், குழந்தைகள், மற்றவர்கள்லாம் என்ன ஆனாங்க? அவங்க அவங்களுடைய நிலைமை என்ன? யாராவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அந்த அந்த ஒரு கூட்டம் யோசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் இயல்பாகவே சைக்காலஜிக்கலாகவே வீட்டில் அந்த ப்ரொடெக்டர் இல்லை, வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா அங்கே வளரக்கூடிய குழந்தைங்க ரொம்ப டாக்டிக்காக வளரும். ஏன் அப்படின்னா தனக்கான ப்ரொடெக்டர், தனக்கான பாதுகாவலன் இல்லாமல் வளர்றதுனால அது எந்நேரமும் ஒரு 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 பய உணர்வோடையே இருக்கும். தன்னை காத்துக்கிறதுக்காக அந்த குழந்தை என்ன வேணால் பண்ணுற மாதிரி தான் வரும். இயல்பு தான் அது. ஒரு 80% அப்படி தான் இருக்கும் அந்த குழந்தை. அப்படிங்கிறப்ப ஒரு சமூகமே இப்படி இருந்திருக்கு. அந்த சமூகம் எங்கே எல்லாரும் ஒரே கூட்டமாகவா இருப்பாங்க? கலைஞ்சு இருப்பாங்க தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படி கலைஞ்சு இருக்கிறவங்க தான் இவ்வளோத்தையும் போட்டு இஷ்யூ ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் இலுமினாட்டிஸ்ன்னு சொன்னாலும் சரி, சீக்ரெட் சொசைட்டின்னு சொன்னாலும் சரி, அல்லது வேறு எந்த பெயர்கள் வச்சாலும் சரி, ஒரு கூட்டம் இப்படி பிரிஞ்சு இருக்குது. அதை பயணக்கூட்டம்னு இங்கே இந்த இதில் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கார்ப்பரேட்டுன்னு சொல்லலாம். எனிஹவ் உங்களுடைய விருப்பம். ரைட். அப்போ இதனால தான் அல்லாஹ் வந்து உங்கள் முன்னோர்களை தண்டிச்சான். அல்லாஹ் மிக்க வலிமையுடையவன், கடும் தண்டனை அளிப்பவனாக இருக்கிறான். இறைவன் பேசிட்டான். சிந்திச்சு பாருங்கள். நம்ம நேற்று கூட எப்படி அரபியர்கள் தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அதே தருணத்தில் அல்லாஹ் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக தான் போடுவான்.
அந்த இடத்துல ஏன் இவங்கள பற்றி பேசணும்? ஃபிரௌனை பற்றி ஏன் பேசணும்? ஃபிரௌன் பற்றி சொல்ல வேறு இடமே இல்லையா? அப்போது கரெக்டாக அல்லாஹ் எப்போ யாரை சொல்லணும்னு அவனுக்கு தெரியும். அப்போது அதே மாதிரி அன்னைக்கு சூழலில் இருந்தவங்களுக்கும் தெரியும் ஏன் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான்னு. அப்போ அந்த ஃபிரௌனுடைய அந்த வழியாகவும் இருக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய பார்வை மட்டும்தான். இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலை. திரும்பவும் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை குரானை நான் வாசிக்கும்போது, இந்த குரானை நம்ம ஓதும்போது இந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்கு வருது. அவ்வளோதான். இதுதான் உண்மை அப்படின்னு என்றைக்குமே நம்ம சொல்கிறதில்ல. சரியா? ரைட். இப்போ இப்படியும் நீங்கள் சிந்திங்க. அப்பார்ட் ஃப்ரம் எல்லாம் சவுதி அரேபியா, அந்த மக்கா இதுக்குள்ளேயே சுழலாமல் அதை விட்டு வெளியே வாங்க. உலகத்துக்கே நபியாக வந்தார் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கிறப்ப உலக மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் இஷ்யூஸ் அவர்கிட்ட போச்சு. ஸோ மிக முக்கியமாக காலமாக இவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குரான் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே குரான் பேசுது இவங்கள பற்றிலாம். ஸோ சிந்திங்க. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. எந்த சமுதாயத்தாரும் தங்களின் நடைமுறையை மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாவும் அவர்களுக்கு புரிந்த எந்த ஒரு அருட்கொடையையும் மாற்றுவது இல்லை எனும் அல்லாஹ்வின் நியதிக்கேற்பவே இது நடைபெற்றது. அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். அப்போது ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பேசிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அல்லாஹ் எந்த சமுதாயத்தாரையும் அவங்களுடைய நடைமுறை இன்றைக்கும் இதே தான். நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்போ தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ அது அவங்களுக்கெல்லாம் இதை அல்லாஹ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறான். என்னென்னா எந்த ஒரு சொசைட்டியுமே, எந்த ஒரு கூட்டமுமே, எந்த ஒரு சமுதாயமுமே அவங்களுடைய நடைமுறையை நீங்கள் நல்ல முறையில் இருந்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகள் உங்களுக்கு நல்ல முறையாகவே இருக்கும். பட் அது மாறும்போது என்னாகுது, அல்லாஹ்வும் அவனுடைய செயலை மாற்றுறான். அருட்கொடைகளில் என்ன பண்ணுறான், அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யம் எத்தகையதாக இருந்ததுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் அது அவ்வளோ இது இருந்தும் ஃபிரௌனுடைய அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்க முடியாததுனால தான் அங்கே அழிபட்டான். அதே தான் அவங்க சமுதாயமான அவங்களுடைய உம்மத்தான உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு இறைவன் அவங்கள பார்த்து பேசுகிறான். இப்போ அல்லாஹ்வின் நியதிக்கு ஏற்ப தான் இது நடந்திருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் செவியுறுபவனாக இருக்கான், நன்கு அறிபவனாக இருக்கான். அப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே செவியுறுபவன் நன்கு அறிபவன் அப்படின்னு வர்றப்பெல்லாம் நம்மளும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், உணர்ந்துக்கிறணும், அறிஞ்சுக்கிடணும். சரியா? ஏன்னா குரானை ஓதும்போது அமைதியாக இருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அரபி தெரிஞ்சிருந்தா, அரபியை நமக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா, நம்ம கற்றுருந்தா நம்ம அதை செஞ்சுருப்போம். அரபி தெரியாததுனால, ஒழுங்காக அதை கற்றுக்காததுனால தான் குரான் ஓதுனா அது என்னன்னே புரியாமல் நம்ம பாட்டுக்கு போகிறோம். ஒருவேளை அது புரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் இறைவனுக்கு பயந்தவர்களாக, இறைவன் சொன்ன செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. இறைவன் நமக்கு அவன் நாடி இருக்கான். அதனால தான் இந்த ஆயத்துக்களை நமக்கு புரிய வைக்கிறான். ரைட். கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கத்தபு பி ஆயாத்தி ரப்பிஹிம் ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன் வகுலுன் கானு ஸாலிமீன். ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நேர்ந்த கதி இந்த நியதியின்படியே ஏற்பட்டது. தங்களுடைய இறைவனின் சான்றுகளை அவர்கள் பொய்யென கூறினார்கள்.
அப்போது அவர்கள் செய்த பாவச் செயல்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்தோம். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம், ஏனெனில் அவர்கள் அனைவரும் கொடுமை இழைப்பவர்களாய் இருந்தார்கள். அல்லாஹ் எப்போ ஒரு கூட்டத்தை அழிச்சிருக்கான்? அவங்க மற்றவங்களை கொடுமைப்படுத்துகிறவங்களா இருந்திருக்காங்க, அதனால தான் அழிச்சிருக்கான். சர்வாதிகார எண்ணம் கொண்ட சர்வாதிகார ஆட்சியாளர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு தெரிஞ்ச அந்த ஹிட்லராக இருக்கட்டும், இது மாதிரி சின்ன 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 மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச சர்வாதிகாரிகள். அது தாண்டி ஹிட்லரே நிஜமாவே சர்வாதிகாரியா இல்லை என்னன்னு நமக்கு தெரியலை. சொல்கிறத வச்சு சொல்கிறோம், அவ்வளோதான். பட் உண்மை என்னென்னு இறைவனும் அந்த ஹிட்லரும் தான் அறிவாங்க. ரைட். ஸோ இங்கே குரானில் இறைவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா, இறைவன் சொன்ன அந்த சட்டங்களை நீங்கள் பொய்ன்னு சொன்னாங்க. யார்? ஃபிரௌன் மட்டும் இல்லை, ஃபிரௌனுக்கு முன்னாடி இருந்த கூட்டமும். அப்போ ஃபிரௌன் அப்படிங்கிற ஃபிரௌன் கூட்டம் ரோமர்கள் ஒரு சைடு, அதை விட அங்கிட்டு ஃபிரௌனுக்கு மேலே பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். ரைட். இருந்தாலும் நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேணாம். பட் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இங்கே உங்களோட அந்த மேப் வைஸ் பாருங்கள். யூகே அந்த இது அப்படியே ஃபுல்லாக மேற்கு அப்படியே நம்ம இந்தியாவிலேருந்து அந்த இது அப்படியே மேலே மேற்கு சைடில் அப்படியே பாருங்கள். சரியா? மோஸ்ட்லி நம்ம தான் வெஸ்ட்டு, அதாவது தமிழில் தெளிவாக சொல்லுவோம், மேலை நாடுன்றுவோம். மேற்குன்னு கூட மேற்கத்திய நாடு சொல்லுவோம். பட் மேலை நாடுன்னு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அது டாப்பில் இருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபிரௌனுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் ஏன் இந்த கதி ஏற்பட்டுச்சுன்னா, நான் சொன்ன என்னுடைய சட்டத்தை பொய்ன்னு சொன்னாங்க, அப்புறம் நிறைய பாவம் செஞ்சாங்க, அதனால தான் அவங்கள அழித்தேன் அப்படின்னு இறைவன் இங்கே பிரகடனப்படுத்துகிறான். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நான் மூழ்கடித்தோம், ஃபிரௌனோட கூட்டத்தாரை நம்ம மூழ்கடித்தோம், ஏன்? அவன் கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்தான் மற்றவங்களை அப்படின்னு இங்கே குறிப்பிட்றான். அப்போ தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுமை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகளை சிந்திச்சுக்கிறீங்க. உங்களுக்கே அது தெரியும். குழந்தையாக இருக்கலாம், அம்மா அத்தாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே நீங்கள் கொடுமை இழைச்சிக்கிட்டாலும் அது தப்பு தான். அது எப்படி? எனக்கு நான் கொடுமை இழைச்சிக்கிறது என்ன தப்பு? ஆமாம், அல்லாஹ்வுடைய அடிமை நீங்கள், அல்லாஹ்வுடைய வேலையாள் நீங்கள். அப்போ அல்லாஹ் சொன்ன வேலையை செய்யாமல் உங்களை நீங்கள் வருத்திக்கிறது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டேமேஜ் பண்ணுறதாக அர்த்தம். இப்போ புரியுதா? ஏன் சூசைட் பண்ணுறது, இன்னும் தன்னைத்தானே கீச்சிக்கிறதுலாம் ஏன் ஹராம், ஏன் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுதா? ஏன்னா அவனுடைய வேலையாள், நீங்களுமே அவனுடைய வேலையாள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவன் வேலையால் காயப்படுத்துறதுக்கு? அவன் செஞ்ச ப்ராடக்டை டேமேஜ் பண்ண யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அப்போ நாமளே காயப்படுத்திக்கிறதும் கொடுமைப்படுத்திக்கிறதும் கூட இங்கே என்னது? தப்பு தான். பண்ணால் ஃபிரௌனுடைய கூட்டம் மூழ்கடிக்கப்பட்டது போல நம்மளுடைய வாழ்வும் மூழ்கடிக்கப்படும். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழி சென்றவர்களோடு சேர்த்து வைப்பானாக. இன்ன ஷர்ரத் தவாபி இந்தல்லாஹில்லதீன கஃபரு ஃபஹும் லா யூமினூன். திண்ணமாக எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ, பிறகு எவ்விதத்திலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ, அவர்கள்தான் பூமியில் நடமாடும் படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள். உண்மையை நிராகரிக்கிறாங்கல்ல, சரி அப்படிங்கிற விஷயத்த நிராகரிக்கிறாங்கல்ல, அப்புறம் எப்பயுமே அதை ஏற்றுக்கிறவே மாட்டுறாங்கல்ல, அவங்க தான் பூமியில் நடக்கிற படைப்புலையே அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான படைப்பான். அப்போது நம்ம டக்குன்னு சொல்லுவோம், நான் இருக்கிற நிலைமைக்கு ஒன்றெல்லாம் செத்தாலும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த டயலாக்லாம் நாம் பெண்கள் மோஸ்ட்லி அதிகமாக பயன்படுத்துவோம். இறைவன் பாதுகாப்பானாக.
சரியோ தப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சரி விடுங்க அப்படின்ட்டு சமாதான பேச்சு வரும்போது நம்ம முதல்ல ஒரு மூமினா அதை நம்ம ஏற்றுக்கிடணும். நீ தான் எல்லா தப்பும் பண்ண, என் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கண்கள் தான் அங்கே பிரச்சனை. இப்போ சத்தியத்தை நிராகரிக்கிறாங்க, எப்பவும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா நம்மளை என்னப்பா சொல்கிறான்ல, பூமியில் நடக்கிறதுலையே நம்ம தான் மோசமானவங்கலாம். ரைட். அல்லதீன அஹத்த மின்ஹும் சும்ம யன்குசூன அன் அஹதஹும் ஃபி குல்லி மர்ரத்தின் வஹும் லா யத்தகூன். குறிப்பாக உம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய ஒப்பந்தத்தை எவர்கள் முறிக்கிறார்களோ, மேலும் கொஞ்சமும் இரையச்சம் கொள்ளாது இருக்கிறார்களோ, அவர்கள்தாம் இவர்களில் மிகவும் கெட்டவர்களாவர். இந்த காஃபிர்கள்லையே இன்னொரு கூட்டத்தை இறைவன் இங்கே குறிப்பிட்டு காமிக்கிறான். இது உங்களுக்கும் பர்சனலாகவும் பொருந்தும், நமக்கு பர்சனலாகவும் பொருந்தும், சோஷியலாகவும் இது பொருந்தும். என்னென்னா இங்கே நிறைய ஏமாத்துக்காரங்க இருக்காங்க, நிராகரிப்புக்காரங்க இருக்காங்க. அதில் ரொம்ப டாப் மோஸ்ட் யாருன்னா உங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. நம்ம வந்து நபியோடைய டைமில் வந்து இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் இப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் செய்த அவர்களாகவும் இருக்கட்டும், இன்றைக்கி நம்மக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஊசி போடணும், போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன ஒப்பந்தமாக இருக்கட்டும், நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இது செய்வேன் அது செய்வேன்னு சொன்ன ஒப்பந்தமாக இருக்கட்டும், எஜுகேஷன் நீங்கள் வந்து என் குழந்தைக்கு நீங்கள் நல்ல எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட போட்ட ஒப்பந்தமாக இருக்கட்டும், இப்படி லைஃப் ஸ்டைலுக்கு பிஸ்னஸ் ஒப்பந்தமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் அதைப்படி நான் செய்ய மாட்டேன், நான் அதை மாற்றி தான் செய்வேன். யார் ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்களோ அவங்க தான் டாப் மோஸ்ட் நிராகரிப்பாளர்கள், மிகவும் கெட்டவர்கள். சரியா? ஃபஇம்மா தஸ்கஃபன்னஹும் ஃபில் ஹர்பி ஃபஷர்ரித் பிஹிம் மன் ஹல்ஃபஹும் லஅல்லஹும் யத்தக்கரூன். எனவே போரில் அவர்களை நீர் சந்தித்தால் அவர்களை சின்னா பின்னமாய் சிதற அடித்து அவர்களுக்கு பின் வருவோரை திகிலடைய செய்திட வேண்டும். பாருங்கள், இதை டக்குன்னு பார்க்கும்போது இதோட மேலே உள்ள வசனம் பார்க்காம இந்த வசனத்தை மட்டும் பார்த்தா குர்ஆனில் அல்லாஹ் சின்ன பின்னமாக அடிக்க சொல்கிறானா அப்படி தோணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சிலர் சொல்கிறாங்க இஸ்லாம் வந்து வாளால் பரப்புச்சு, சிலர் வந்து அதுக்கு முட்டு கொடுக்குறோம். இல்லை இஸ்லாம் வந்து அமைதியான மார்க்கம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் யாரை இப்படி சொல்கிறான்? ஒப்பந்தம் செஞ்சு மீறுறாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு ஒப்பந்தம்தான், இது நல்ல பொருள் தாங்க, இந்த பாலம் நான் நீட்டாக கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எத்தனை பாலங்கள் இடிஞ்சு உழுவுது, எத்தனை வீடுகள் இதாகுது, எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ இழப்புகள் வருது. ஸோ இது வந்து சின்னது. இன்னும் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி அரசியல் ஒப்பந்தங்களை மீறுபவர்களை அவங்க பயப்படுற அளவுக்கு, திகிலடைய செய்கிற அளவுக்கு, அவங்க இன்னொரு தடவை வந்து ஒப்பந்தத்தை மீறணும்னு நினைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தாக்குங்க. இப்போ வந்து அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உடன்படிக்கை மீறினா நமக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு இனி புரியும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட கடுமை காட்டுங்க அப்படின்னு இறைவன் ஆன் தி ஸ்பாட் பேசுகிறான். ஏன்னா இந்த போரில் ஏகப்பட்ட ஒப்பந்த மீறல்கள், ஏகப்பட்ட புறமுதுகிட்டு ஓடுதல்கள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்த ஊரையுமே ரொம்ப ஒரு பியூரஸ்ட்டாக நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இல்லை, அது மக்காவாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, உள்ள எல்லாருமே பியூர் கிடையாது. அங்கேயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க.
அதே மாதிரி ஒரு கெட்ட ஊர் அப்படின்னாலும் கூட அது டோட்டலாக கெட்டதுன்னு கிடையாது. அங்கேயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் அவங்கவுங்களுடைய செயல்களை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ கடுமையாக நடந்துக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் ஹியானதன் ஃபம்பித் இலைஹிம் அலா சவா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். உடன்படிக்கை செய்து கொண்டு ஏதாவது ஒரு கூட்டத்தினர் உம்மிடம் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்வார்களோ என்று நீர் அஞ்சினால் அவர்களின் உடன்படிக்கையை வெளிப்படையாக அவர்களிடமே எரிந்துவிடும். ஒரு ஒப்பந்தம் போடும்போதே இந்த கூட்டம் ஒப்பந்தத்துக்கு சரி வராது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அவங்க முன்னாடியே தூக்கி எறிஞ்சிடுங்க. தினமாக அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நேசிப்பது இல்லை. நம்பிக்கை துரோகம் செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணுனாவோ அல்லது செய்தாவோ ஒப்பந்தத்தை அவங்கக்கிட்ட தூக்கி எறிங்கங்கிறான் இறைவன். ஏன்னா நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள இறைவன் நேசிக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலை என்னன்னு வரும்போது நீங்கள் செய்கிற வேலையில் நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னால் நீங்கள் சாக்லேட் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, அவங்கள ஏமாற்றாதீங்க அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் பிள்ளைங்களை நீ நீதமாக வளன்னு சொல்லி அனுப்பியிருக்கானே. அல்லாஹ்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு தானே என் பிள்ளைய வாங்கியிருக்க. அப்போ அந்த பிள்ளைய நான் ஹெல்த்தியாக வளர்க்குறது என் கடமை தானே. ஹெல்த்தியாக வளர்த்தா தானே, எமோஷனலாக அதை நான் ஸ்ட்ராங்காக வளர்த்தா தானே அந்த பிள்ளைய நான் இந்த சமூகத்துக்கு என்னால் கொண்டு கொடுக்க முடியும். அப்போது குழந்தைங்கக்கிட்ட நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அது ஒப்பந்தம் கிடையாது. அது சின்ன பிள்ளைங்கக்கிட்ட அதுக்குன்னு பொய் சொல்லி ஏமாற்றணும் அப்படி கிடையாது. அப்போ சொல்லும்போதே கரெக்டாக சொல்லணும். சாக்லேட்டை வச்சு சொல்லாமல் என்ன எது நல்லதோ அதை வச்சு சொல்லணும். நீ இது செஞ்சால் நான் இது பண்ணுவேன். நீ இப்போ இது கொஞ்சம் நேரம் படிச்சின்னா விளாட விடுறேன். விளையாடுறதும் அப்போ நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால் அது பெற்றோர்களான உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்க கிட்டலாம் ஒப்பந்தம் கிடையாது. ஏன்னா குழந்தைய விட பெரிய ஆள் யார்? அல்லாஹ். அவன்தான் உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கான். அப்போ அவனுக்கு என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்து கொடுக்கணும்னு பாருங்கள். குழந்தை ஒன்றும் உங்கள் குழந்தை இல்லை, நீங்களே உங்களோடது இல்லை. நீங்களே இறைவனுடைய அமானிதம். உங்களுக்கு இறைவன் கொடுத்த அமானிதம் தான் நீங்களே. அப்படி யோசிங்க. அப்போ செல்ஃப் அந்த தற்பெருமை நான் அப்படிங்கிற இதே வராது. ஏன்னா நானே இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை தான். ஸோ அப்படி நம்பிக்கை துரோகம் செய்பவங்களை இறைவன் நேசிக்க மாட்டான். இந்த நம்பிக்கை துரோகம்னு வர்றது ஒரு ஒரு சோஷியலாக ஃபேமிலியாக இருக்கிற இடத்துல நீங்கள் யோசிங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேரண்ட், ஏன்னா இன்றைக்கி நிறைய என் குழந்தைய எனக்கு வளர்க்க தெரில, அது எப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த பேரண்ட்டை இப்படி சொல்லியே அவங்க மூலமாக அவங்கள இன்னும் இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே கொண்டு போயே நிறைய சம்பாதிக்கிறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. எல்லாரையும் நான் குறிப்பிடலை, குறிப்பிட்டவங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பார்க்குறோம். நான் இந்த கோர்ஸ் போனேன், அந்த கோர்ஸ் போனேன், அதுவும் முக்கியமாக பேரண்டிங்க்கு போனேன் அப்படின்னு பேசுகிறாங்க. சமீபத்தில் அந்த நீயா நானால கூட பேசியிருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அப்போது நான் ஒரு 3 மணி நேரம் கோர்ஸ் போனால் எனக்கு குழந்த வளர்க்குறது எப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒருத்தவர் பேசுகிறாரு. பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் தெரியும். முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாம் கற்றுக்குருங்க. அப்படியே உங்கள் குழந்தைய வளர்க்கும்போது அப்படியே கற்றுக்குருங்க. அதுக்காக குழந்தைங்க கிட்டலாம் ஒப்பந்தம் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, தேவை இல்லை. உங்களால் திரும்பவும் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெக்கூலியராக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய தாய்மார்களுக்கு மனசில் ஒரு பயம் இருக்குது, நான் குழந்தைய நல்லா வளர்க்கலையோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குழந்தைய உங்கள் குழந்தையாக பார்க்காம ஊரா விட்டு குழந்தையாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வளர்ப்பீங்க. உண்மையிலேயே அது ஊரா விட்டு குழந்தை தான், அது அல்லாஹ்வுடைய குழந்தை தான். விச் மீன்ஸ் அல்லாஹ் பெற்றெடுத்த குழந்தைன்னு கிடையாது, ஆனால் அல்லாஹ்வுக்கு உரிய குழந்தை.
அப்படி நினச்சிங்கன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீங்கள் வளர்த்துருவீங்க. யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையே இல்லை. சாப்பாடு ஊட்டி அதை இது பண்ணி கண்ணு முழிச்சு பார்க்குற உங்களுக்கு வளர்க்க தெரியாதா? தெரியுமா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஸோ நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பது இல்லை. அடுத்து வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரு சபகு இன்னஹும் லா யுஜிசூன். மேலும் இறைமறுப்பாளர்கள் தாம் தப்பித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். திண்ணமாக அவர்கள் நம்மை இயலாமையில் ஆழ்த்திட முடியாது. அப்போ இந்த இறைமறுப்பாளர்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அல்லாவை இயலாமையில் ஆக்கிட முடியாது. சரியா? அந்த பயணக்கூட்டமாக இருக்கட்டும், இறைமறுப்பாளர்களாக இருக்கட்டும், இன்னும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்கத்து காஃபிரை மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதை தாண்டி உலகத்தில் உள்ள வேறு சில ஆட்கள். சரியா? ரைட். وَأَعِدُّوا لَهُم مَّا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَمِن رِّبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عُدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ وَآخَرِينَ مِن دُونِهِمْ لَا تَعْلَمُونَهُمْ اللَّهُ يَعْلَمُهُمْ وَمَا تُنْفِقُوا مِن شَيْءٍ فِي سَبِيلِ اللَّهِ يُوَفَّى إِلَيْكُمْ وَأَنْتُمْ لَا تُظْلَمُونَ. மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைப்படைகளையும் திரட்டி வையுங்கள். இதெல்லாம் யுத்த சமயத்தில் இறைவன் சொன்ன ஆர்டர்ஸ். அவங்க வராங்க, அதனால் அவங்கள எதிர்க்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய வலிமையான படைகள், குதிரைப்படைகள் எல்லாம் திரட்டி வைங்க. இதன் மூலம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களையும் அவர்கள் இல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடைய செய்திட முடியும். அதாவது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக இருப்பவர்கள். அகெயின் குரான் சொல்கிறது டைரக்ட் அந்த மக்கால உள்ள பீப்புள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி உள்ளவங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் யார் அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பண்ணலாம். அதுவும் ரிசர்ச் பண்ணுங்கள், போகிற போக்குலையும் சிந்திங்க. அது அப்படியே போட்டும். அல்லாஹ்க்கும் உங்களுக்கும், அதாவது அல்லாஹ்க்கும் நபிக்கும் பகைவர்களாக உள்ளவங்க மட்டும் இல்லை, அவங்க இல்லாமல் வேறு சில பகைவர்களும் இருக்காங்க. அவங்களும் திகிலடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் படைகளை நீங்கள் திரட்டுங்க. அந்த பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், பகைவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் அவங்கள நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். இப்போ இன்றைக்கும் அந்த பயணக்கூட்டம் யார், அந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் சொன்னவன் யார் அப்படின்னு நீங்கள் தேடி தேடி போனாலுமே அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டான். யாருக்கு அந்த எதிராளின்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அதனால் அல்லாஹ்க்காக நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வேலை செஞ்சாலும் என்ன செலவு செஞ்சாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம்.